வணக்கம் பவித்ரா. மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவானது வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் அந்த தேதியானது கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. இன்னும் 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதியானது நிறைவடைய உள்ள நிலையில் இன்று பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த முக்கிய வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது அடையாறில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தில் தற்பொழுது திமுக தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே இவர் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியன் தற்பொழுது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். திமுக சார்பாக தென்சென்னையில் இவர் போட்டியிடுகிறார். குறிப்பாக இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னையில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுமே ஒருவருக்கொருவர் ஒரு மும்முனை போராக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஜெயவர்தன் முதலாவது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவதாக திமுக தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அடையாறு மாநகராட்சி தெற்கு வட்டார துணை ஆணையாளர் அலுவலகத்தில் தற்பொழுது தமிழச்சி தங்கப்பாண்டியன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து பாஜக சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. தற்பொழுது தமிழச்சி தங்கப்பாண்டியன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். இன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு குறிப்பாக வரக்கூடிய 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வருகிற 28ஆம் தேதி வேட்புமனு சரிபார்க்கப்பட்டு 30ஆம் தேதி வேட்புமனு இதற்கான அந்த முழு வடிவம் கிடைக்கும். பவித்ரா.